அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜ் சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா புதினா, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்கிக்கலாம். 2 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பு. நான் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறி எது வேணா போட்டுக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு 300 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், வறுத்த சேமியா. அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சரிசமமா பண்ணிட்டு சும்மா 1 டீஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தா வெஜ் சேமியா பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வெஜ் சேமியா பிரியாணியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க பெரியவங்கல இருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.